பங்களாதேஷ் பெரிய பிரச்சனையில் இருக்கு. நான் சொல்றது 1946 மாதிரி போகும். நான் சொல்றது வந்து பெரிய பிரச்சனைக்கு போகும். இப்போ நம்ம ரெடியா தான் இருக்கோம். நம்மளுடைய ராணுவ தளபதி வந்து சுத்தி பாகிஸ்தானுடைய திருப்பி ISI கொண்டு வந்து உட்கார வைக்கிறது தான் உங்களோட பிளான். அதுதான் பண்ணிட்டு இருக்கு. பாம்பு கழுத்தை பிடிச்சாச்சு கையில. கழுத்து வந்து என் கையில கண்ட்ரோல்ல இருக்குன்னும் போது இப்போ திரும்பி மாறுது ஈஸ்ட் பாகிஸ்தான். அங்க பதிலடி கொடுத்த மாதிரி இங்க பதிலடி கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ரொம்ப அமைதியான முறையிலலாம் பதிலடி கொடுக்க முடியாது. 3 மாநிலங்களை எடுத்துருக்க. இந்தியாவோட சிக்கனுக்கு வந்து அவங்க பங்களாதேஷ் பேசுறாங்க. There are 3 states in Bangladesh எனி டைம் டேக்கன். அது மாதிரி தான் இருக்கு. முகமது யூனஸ் அமெரிக்காவுக்கு பறந்து போவாரா, இல்லை அமெரிக்காவோட பேஸ் பாகிஸ்தான்ல இருக்கு அங்கே போவாரா, இல்லைன்னா வந்து மத்திய கிழக்கு நாடுகள், அதாவது மேற்கு ஆசிய நாடுகள் ஏதாவது அமெரிக்கன் பேஸ் தஞ்சம் புகுவாரா அப்படிங்கிறது மாத்திரம் தான் இங்கே கேள்வி. தவிர we have to wait and play this game. சனாதன தமிழர் சங்கமும் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவேன் 5வது ஆண்டு விழா வர வியாழக்கிழமை டிசம்பர் 25ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. இந்த நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அனுமதி இலவசம். உங்கள் அனைவருக்குமே எங்க மதிய உணவையும் பேசு தமிழா பேசுவேன் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பேசு தமிழா பேசு வழங்கும் சனாதன தமிழர் சங்கமும் 2025 powered by Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakh. Associate sponsor Harmony Homes with Style. Mobility partner B Caps. Knowledge partner Swasam Padipagam. Health partner Jodi சித்தா மற்றும் யோகவர்ம மருத்துவமனை. மறந்துடாதீங்க, வர டிசம்பர் 25 வியாழக்கிழமை சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல காலை 8:30 மணி முதல் சனாதன தமிழர் சங்கமும் 2025 விமர்சையாக நடக்க இருக்குது. உங்களோட அன்போடும் ஆதரவோடும். நன்றி, வணக்கம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புவிசார் அரசியல் ஆய்வாளர் திரு கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஓகே, நம்ம நிறைய காணொலிகளில் பேசியிருக்கோம். ஸோ சுற்றி பங்களாதேஷில் ஒரு கிட்டத்தட்ட இந்தியாவுடைய கிழக்கு பகுதி, ஸோ பாரம்பரியத்திற்கும் இராணுவ ரீதியாகவும் ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான ஒரு பகுதி. ஸோ அந்த பகுதியில் ஒரு ப்ரெஷர் இருக்கதா நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக ப்ரெஷருன்றதை விட அது அவங்களுக்கு பெரிய ப்ரெஷர் இருக்குது. நான் சொல்கிறது பங்களாதேஷோடைய மக்களுக்கு பெரிய ப்ரெஷர் இருக்குது. இந்தியாவுக்கு ப்ரெஷர் இருக்கான்னா இந்தியாவுக்கு 1947 ப்ரெஷர் தான். ஏன்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டோடைய ஒரு பகுதியாக தான் இன்றைக்கி இருக்க பங்களாதேஷ் இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது நான் சொல்கிறது என்னென்னா ப்ரெஷர் என்றைக்குமே இருக்கும். ஏன்னா டெமோகிராஃபிக் சேஞ்சஸ்னால தான், ஒரு டெமோகிராஃபிக் பேஸ்ட் சேஞ்சு, அது மூலமாக தான் இந்த பிரிவினையே வந்தது. பெங்கால் பார்ட்டிஷன் வந்து 1905 உங்களுக்கு அந்த பிரச்சனை, அந்த அந்த பகுதியில் வந்து பிரச்சனை இந்தியாவுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது ஒரு 100 ஆண்டுகள் பிரச்சனை. மற்றதெல்லாம் கூட இப்போ பாகிஸ்தான் கூட ஒரு 70-80ன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த பகுதியில் வந்து உங்களுக்கு கலவரம் அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்கிற விஷயம். ஸோ ரீசெண்டாக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிஞ்ச் குரூப்போட ஒரு பெண் தலைவர் சொல்லும் போது 200 வருஷமாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த டெமோகிராஃபிக் சேஞ்சு, அது மூலமாக ரிலீஜியஸ் பேஸில் தான் பார்ட்டிஷன் நடந்தது. லாங்குவேஜ் பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் இந்த இடத்துல நடந்தது. அதாவது வங்காள மொழி பேசக்கூடியவர்களுக்கு, இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களுக்கு தனி இடம் அப்படின்ற மாதிரி பேசிஸில் நீங்கள் 2 இஃப் கண்டிஷன் போட்டிங்கன்னா தான் பங்களாதேஷ் வரும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒன்றும், வெஸ்ட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் இல்லை. ஒன்று ரிலீஜன் போயிட்டாங்க. முகமது அலி ஜின்னாவோடைய ஐடியா வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்தாலும் லியாக்கத் அலி கான்லேருந்து உங்களுக்கு இன்னி வரைக்கும் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஸோ அதே பாலிசி தான். ஸோ பங்களாதேஷில் த்ரெட் இருக்கான்னா இந்தியாவுக்கு அது த்ரெட்டுன்னு பார்க்க முடியாது. சில சமயத்தில் somehow we have to stop them அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நிறுத்தணும். மிலிட்டரியில நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா பங்களாதேஷோட மிலிட்டரியை ட்ரெயின் பண்றதே நம்ம ஆளுங்க தான். ஸோ வெளியில மற்ற ட்ரெயின் பண்ணாலும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ் வந்து பங்களாதேஷ் ஆர்மிக்கு வந்து இந்தியன் ஆர்மி தான், இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தான் இருக்காங்க. ஸோ இருக்கும்போது பங்களாதேஷ் வந்து இராணுவ ரீதியாக இந்தியாவை வந்து எதுவும் பண்ணுவாங்களான்னா பங்களாதேஷ் டேரக்டாக பண்ண மாட்டாங்க. பாகிஸ்தான் மூலமாக நம்மளுக்கு வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இன்ஃபில்ட்ரேட் ஆகி பண்ணலாம். அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் இருக்காங்க பங்களாதேஷில், அது மூலமாக பண்ணலாம். இல்லை சைனா வந்து திடீர்னு ஒரு டபுள் கிராஸ் அடிச்சு பங்களாதேஷ்குள்ள வந்து உட்காந்து பங்களாதேஷ் டபுள் கிராஸ் அடிச்சு யூஎஸ் தூக்கி போட்டு சைனா உட்கார வச்சாங்கன்னா சான்சஸ் இருக்கு. ஓகே, இந்த பங்களாதேஷ் நம்மளுடைய அந்த அணுகுமுறை அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதா பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய சசி தரூர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நம்மளுடைய அந்த அணுகுமுறையை வந்து இனிமேல் வந்து பங்களாதேஷ்ட வந்து வேற மாதிரி மாற்றணும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குமா?
இல்ல இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சது அவரோட கட்சி ஆட்சியில இருக்கும் போது தான். ஏன்னா 1971 பிடிச்ச பிறகு நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம். அதாவது அவங்களுக்கு நான் சொல்றது வந்து இந்திரா காந்தி அவர்களுக்கு வந்து பெரிய சான்ஸ் இருந்தது. ஸோ ஆனா அவங்களுக்கும் சாம் மானெக்ஷாக்கும் இருந்த அந்த சின்ன அந்த மனக்கசப்பு அப்படிங்கிறதுனால நிறைய விட்டுட்டாங்க. சிம்லா அக்ரிமெண்ட் சைன் பண்ணது உங்களோட பார்ட்டி, அதாவது சசி தரூர் அவர்கள் வந்து கரெக்டாக தான், அதாவது நான் வந்து அவர் ஆப்போசிட்டா சொல்ல, ஆனா இதை பண்ணிட வேண்டியது அப்ப. ஏன்னா ஒரு பாம்பு கழுத்தை பிடிச்சாச்சு கையில கழுத்து வந்து என் கையில கண்ட்ரோல்ல இருக்குன்னும் போது அப்ப நான் வந்து விஷத்தை மில்க் பண்ணுவேனா, இல்ல விட்டுட்ட பிறகு ஒரு 50 வருஷம் கழிச்சு இப்ப பிடிச்சி பாம்புல விஷத்தை எடு அப்படின்னா நீங்க வந்து முதல்ல விட்டுட்டீங்க. 1971 யூ ஹேட் அ சான்ஸ். லைக் அப்பவே வந்து ஒரு 3 மாநிலங்களை எடுத்திருக்க வேண்டியது. இந்தியாவோட சிக்கனுக்கு வந்து அவங்க பங்களாதேஷ் பேசுறாங்க. தேர் ஆர் 3 ஸ்டேட்ஸ் இன் பங்களாதேஷ் விச் கேன் பி எனி டைம் டேக்கன். அது மாதிரி தான் இருக்கு. ஓகே, இந்தியா அவங்களே வருவாங்க, வேற வழி கிடையாது. ஏன்னா எவ்வளவு நாள் நீங்க சண்டை போடுவீங்க. ரெண்டாவது பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் மேம்படணும்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் உள்ள இருக்கிற பங்களாதேஷிகளோட உறவுகளே மேம்படலை. இப்ப பங்களாதேஷ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைய சூடு பிடிக்குது, அதுக்கு காரணம் வந்து மேற்கத்திய நாடுகள் தான். ஏன்னா அதாவது பங்களாதேஷோட உள்நாட்டு ஸ்திரத்தன்மை அவ்வளவு நல்லா இல்லை அப்படின்றது தான் நம்ம முதல்ல இருந்தே இங்க நான் சொல்றது 2022 23 நான் இந்த 2024 இந்த கலவரம் ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடி நாம ஆர்டிகல்லாம் கூட எழுதிருந்தோம். இந்த மாதிரி ஸ்ரீலங்காக்கு அடுத்தது பங்களாதேஷ் வருதுன்ட்டு. அப்போ வந்து நம்மளை பார்த்து சிரிச்சாங்க எல்லாருமே. ஸோ என்னடா பங்களாதேஷோட நல்லா தெரியுமா, பங்களாதேஷ்ல பெட்ரோல் விலை எவ்வளவு தெரியுமா, பாகிஸ்தான்ல பெட்ரோல் விலை, நிறைய வாய்க்கீழே வக்கனையா பேசினாங்க. நாம அப்பவே சொன்னது என்னன்னா பங்களாதேஷ் அடுத்த லிஸ்ட்ல இருக்கு, எப்போ வேணா நடக்கலாம் அப்படின்ட்டு. கரெக்டா அது ஆகஸ்ட் மாசம் 2024 நடந்தது. ஸோ இப்போ பங்களாதேஷ் வந்து மீண்டு வரக்கூடிய நிலைமையில இருக்கானா இல்ல, அது இன்னும் மோசமான நிலைக்கு தான் அவங்க தள்ளப்படுறாங்க. பங்களாதேஷ் முதல்ல அந்த மக்களுக்கு வந்து விடிவு காலம் வந்து அந்த ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் வந்து வரணும் அப்படின்னா ராணுவம் கையில தான் இப்போ இருக்கு. பங்களாதேஷோட ராணுவம் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா மாத்திரம் தான். எப்படி ஷேக் ஹசீனாக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ அதே மாதிரி முகமது யூனஸ்க்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். முகமது யூனஸ் ஷேக் ஹசீனா பக்கத்துலேயே வந்துட்டாங்க. ஸோ இங்க பக்கத்து இந்தியாவில் முகமது யூனஸ் அமெரிக்காவுக்கு பறந்து போவாரா, இல்லை அமெரிக்காவோட பேஸ் பாகிஸ்தான்ல இருக்கு அங்க போவாரா, இல்லைன்னா வந்து மத்திய கிழக்கு நாடுகள் அதாவது மேற்கு ஆசிய நாடுகள் ஏதாவது அமெரிக்கன் பேஸ்ல தஞ்சம் புகுவாரா அப்படிங்கிறது மாத்திரம்தான் இங்க கேள்வியை தவிர நாள் கணக்கு தான். நீங்க அது மாறுச்சுன்னா தான் பங்களாதேஷ் வந்து ஓரளவுக்கு மீட்கக்கூடிய நிலவில இருக்காங்க. இல்லைன்னா அவங்களுக்குள்ளேயே ஆச்சுன்னு ஒரு பெரிய பிரச்சனைக்கு போகும். நான் சொல்றது 1946 மாதிரி போகும். நான் சொல்றது வந்து பெரிய பிரச்சனைக்கு போகும். அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அப்படின்றத விட்டுருங்க. சரி, இந்துக்கள் எல்லாம் மோஸ்ட்லி தூக்கிட்டீங்க. அப்புறமா இந்த ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், ஒரு நாய் வந்து அதோட காலை கடிச்சிக்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். அந்த நாய் காலை டாக் ஃபைட்டிங் இட்ஸ் ஒன் லெக்னு யூடியூப்ல போட்டிங்கன்னா ஒரு காமெடி கால வீடியோ இருக்கும். அந்த மாதிரி தான் பங்களாதேஷ் ஆகும். ஸோ முதல்ல என்ன பண்ணீங்க, சைனா பிரச்சனை தள்ளிட்டீங்க, இந்தியா பிரச்சனை தள்ளிட்டீங்க, அப்புறம் பங்களாதேஷ்குள்ள இருக்கு இந்துக்கள் பிரச்சனைன்னு சொல்றீங்க, அவங்களே அடிச்சு எடுத்துட்டீங்க, இல்லைன்னா கொண்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் யார் இருப்பீங்க? நீங்க தான் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வளர்ச்சி வருமானம் வராது. இப்போ ஆல்ரெடி எல்லா இண்டஸ்ட்ரீஸும் காலி. ஸோ பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜென்ரலா ஒரு கம்பெனியோ இல்லை வந்து ஒரு காங்க்ளோமரேட்டோ இருக்கும் போது சொல்றது என்னன்னா, ஒரே ஒரு டொமைன்ல உங்களுடைய ஒரே ஒரு கிளைண்ட் தான் உங்களுக்கு பணம் கொடுக்குறான், இல்லை ஒரே டொமைன்ல தான் உங்களுடைய எக்ஸ்பர்டீஸ் இருக்கு அப்படின்னா பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னு 80%. ஸோ அது மாதிரி தான் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி நீங்க டெய்லி தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க, பார்லிமெண்ட் மூடி இருக்கு, ஸோ எல்லாமே பிரச்சனைனா நீங்க என்னத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால பங்களாதேஷ் பெரிய பிரச்சனையில் இருக்கு. நாம இந்தியாவோட அவங்க உறவுல இருக்கிறது மட்டும் முதல்ல அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சரி பண்ணிட்டு வரட்டும். யாரோட பேசுறதுன்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ யூனஸோட எல்லாம் பேச முடியாது. ஓகே, ஏற்கனவே பார்த்தோம்னா யூனஸை வந்து யூஎஸ் தான் பேக் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலாக இருந்தது பார்க்க முடியுது. ஸோ இப்போ சமீபத்தில் வந்து யூஎஸ்மே கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு விலகி போகிறதா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்குது. ஏன்னா சமீபத்தில் நடந்த அந்த விஷயத்தை வந்து நியூயார்க் டைம்ஸ் வந்து எழுதுறாங்க. தீபுதாஸ் அவர்களை வந்து கொன்று எரிச்சதை அதை வந்து நியூயார்க் டைம்ஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போனோம் அப்படின்னா, இங்கே வந்து இருக்கிற எல்லா கட்சியும் விலக்கிட்டு ஆட்சி நடத்துறது, அதாவது தேர்தல் நடத்துறது அப்படிங்கிறது சரியானதாக இருக்காது அப்படிங்கிறத யூஎஸ்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனே சொல்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த யூஎஸ்னுடைய ஆதரவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் விலகி போகிறாங்க. யூஎஸ் எல்லாத்துலேருந்துமே அவங்க விலகிறதுக்கான நேரம். நான் முதலே சொன்னேன், ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே சொன்னேன், யூஎஸ்ல உள்ள பிரச்சனை இருக்கு, அவங்க அந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்காக வெளியில தேடிட்டு இருக்காங்க சொல்யூஷன். நீ எங்க தொலைச்சியோ அங்கதான் தேடணும். வெளியில இங்க உள்ள யூஎஸ்குள்ள பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இவங்களோட சொல்யூஷனை வந்து எங்கெங்கெல்லாம் தேடுறாங்கன்னா, யுக்ரைன்ல தேடுறாங்க, காசால தேடுறாங்க, இந்தியா பாகிஸ்தான்ல தேடுறாங்க, இப்ப இந்தியா பங்களாதேஷ்ல தேடுறாங்க, தைவான்ல தேடுறாங்க, இந்த மாதிரி ஜப்பான்ல தேடுறாங்கன்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக போறது இல்லை. யூஎஸ் வந்து இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் நம்பர் 1 ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து இப்போ போயிடுச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு போகுது. ஸோ ட்ரேடு சைனாக்கு போகுது, வேர்ல்டோடைய ஜியோ பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் இந்தியா கிட்ட வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்காக தான் நாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்.
ஸோ ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ் வந்து டைவர்சிஃபை ஆகிடும். ம். ஸோ இது என்னுடைய வியூ. நடக்கணும்னு சொல்லலை, நடக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது யூஎஸ் வந்து உங்களுடைய டாலரை வச்சு தான் உலகத்தில் மிகப்பெரிய வெப்பன் எதுன்னா அமெரிக்கன் டாலர் தான். அந்த டாலரை வெப்பனைஸ் பண்ணி அவங்க பண்ண அமக்களும் இன்னைக்கு அவங்களே காலை சுற்றின பாம்பு திருப்பி அவங்களே வந்து கடிக்கிற மாதிரி எந்த பிரச்சனையை வச்சு உலகத்தில் இருக்க எல்லா நாட்டையும் ஆட்டி வச்சாங்களோ, எந்த டாலரை வச்சு உலகத்தில் இருக்க எல்லா நாட்டையும் டீஸ்டபிளைஸ் பண்ணாங்களோ, அதே பிரச்சனை தான் அமெரிக்காவுக்குள்ளேயுமே வரும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை நோக்கி அமெரிக்கா நகருதுன்னா இப்போ காசாலேருந்து இஸ்ரேல்லேருந்து அமெரிக்கா வெளில போகுது. ஓகே, வெளில போகிறாங்க. இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து என்னதான் ட்ரை பண்ணாலுமே அந்த வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து அவங்களுடைய ப்ரெசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. டர்க்கி அப்பர் ரைட் எடுப்பாங்க அங்கே. ஸோ அப்பர் ரைட் எடுக்கிற டர்க்கியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் வேணும். ஸோ அதுக்கு இஸ்ரேல் வந்து இந்தியாவோட ஒப்பந்தம் போட்டிருக்கு இப்போ ரீசெண்டாக. ஸோ மோஸ்ட் ஆஃப் த லாஜிஸ்டிக்ஸ் வி ஆர் கோயிங் டு கிரியேட் ஃபார் இஸ்ரேல், ஓகே, மிலிட்ரி லாஜிஸ்டிக்ஸ். ஸோ அப்போ அந்த வெஸ்ட் ஏஷியாவில் நம்மளுக்கு வருது. யுக்ரைன், யூரோப்பியன் யூனியன் ப்ளஸ் ரஷ்யாவுடைய பவுச் தெரிஞ்சு போச்சு. நான் மாத்திரம் பிடிக்கின்னு போகிறேன்ற லெவலில் போச்சு. அப்போ நேட்டோவே இருக்குமா இல்லையான்றது நிலமையில் இருக்குது. ஓகே. ஸோ நான் சொல்கிறது ரெண்டுமே ஹியூஜ் திங்ஸ். நீங்கள் சொல்கிற பங்களாதேஷ் வந்து ஒன்றுமே கிடையாது, மினிஸ்கியூல். அது இவங்க ஆரம்பித்தாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் அவாமி லீக் இல்லாமல் எப்படி நீங்கள் ஆட்சி, அதாவது எப்படி நீங்கள் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவீங்க? ரூல் பண்ணின்றது ஒரு கட்சி. ஓகே. அந்த மெஜாரிட்டியில் ரூல் பண்ணியிருந்த கட்சியை வந்து கவுத்துட்டீங்க. உங்களோட டாலரை வச்சு, உங்களோட என்ஜிஓஸ் வச்சு, உங்களுடைய நரேட்டிவ்ஸ் வச்சு, உங்களோட வெஸ்டர்ன் மீடியா வச்சு, ஜார்ஜ் சோரோஸோடைய பெனவலன்ஸ் வச்சு நீங்கள் பங்களாதேஷை கவுத்துட்டீங்க. இப்போ பங்களாதேஷ் பற்றி எரியறதுக்கான காரணம் யாருன்னா விக்டோரியா நுலாண்ட் அப்படின்ற ஒரு ஆள். உக்ரைன் எரியறதுக்கு காரணமும் அதே அம்மா தான். அதாவது விக்டோரியா நுலாண்டுன்றவங்க தான் வந்து மோஸ்ட் ஆஃப், அதாவது உலகத்தில் நடக்கிற பல பிரச்சனைக்கு இன்னைக்கு காரணம் வந்து அவங்களுடைய சிறப்பான செயல் திட்டங்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பங்களாதேஷ் இன்னைக்கு இருக்கிறது காரணம் அவங்க தான். ஸோ இனிமேலாவது திருந்துங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் உலக எல்லாம் மூழ்ச்சி வச்சுங்க. முன்னாடி மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் மீடியா வச்சு நீங்கள் சொல்கிறதா நியூஸ், ஏஎஃப்பி ராய்டர்ஸில் சொல்லிட்டு இதுதான் அப்படின்றவீங்க. இப்போ அப்படி கிடையாது. எல்லா மொபைல் கையிலும் ஒவ்வொருத்தங்க கையிலும் ஒரு மொபைல் இருக்குது. ஒவ்வொருத்தனும் ஒரு நியூஸ் ஏஜென்ட் மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளோ நாள் நீங்கள் உலகத்தை ஏமாற்றி நீங்கள் உங்களோட நாட்டில் உங்களோட டாலரை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ நாட்டை அழிப்பீங்க நீங்கள்? ஸோ பங்களாதேஷ் இன்னைக்கு எழுதியதுக்கு காரணம் முழுக்க அமெரிக்கன் டாலர் தான். அந்த அமெரிக்க டாலர் எவன் வச்சு யூஸ் பண்ணான்னு நான் அதுக்குள்ளே போகல. அது அமெரிக்காவோட டீப் ஸ்டேட்டா, அமெரிக்காவோட ஆளும் வர்க்கமா, இல்லை அமெரிக்காவில் இருக்க ஒரு கட்சியா, இல்லை நான் சொன்ன இந்த பேர்கள் கொண்ட ஹண்டர் பைடனா, இல்லை விக்டோரியா நுலாண்டுலாம் போகல. நான் சொல்ல வர பாயிண்ட் அமெரிக்க டாலர் அதோட ஹெகிமோனியை வச்சு தான் நீங்கள் அதை காப்பாற்றுறதுக்காக மற்ற நாடை காலி பண்ணுறீங்க. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் எனிமோர் இன் பங்களாதேஷ். தே வில் கோ. ஸோ அப்போ போகும்போது பாகிஸ்தானுடைய திருப்பி ஐஎஸ்ஐயை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது தான் உங்களோட பிளான். அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள் கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சு பாகிஸ்தானோட ராணுவம் பங்களாதேஷ் ராணுவம் நெருங்கி பணியாற்றுவதை நம்மளால பார்க்க முடியுது. இல்லை, அதான் நான் முதல் கேள்வியாக வச்சேன். அதாவது ஏன் ப்ரெஷர் ஏற்படுத்துறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜமாத் இஸ்லாமும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஜமாத் இஸ்லாமும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. ஸோ அதன் மூலியமாக தான் ஆப்ரேட் பண்ணி இங்கே ஒரு ப்ரெஷரை போட முயற்சி பண்ணுறாங்க பாகிஸ்தான். இதில் ப்ரெஷர், அதான் சொன்னேன். அது ப்ரெஷர் இந்தியாவுக்கு எப்போ பெரிய ப்ரெஷர் ஆகும் அப்படின்னா, டைரக்டாக ராணுவ ரீதியான நடவடிக்கைனா இந்தியா ஜெயிச்சு ஒரு நீங்கள் கேட்குற ப்ரெஷர் வந்து நான் ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது நான் சொல்றது வந்து ஒரு 3 நாளையோ 4 நாளையோ வி கேன் நியூட்ரலைஸ். இப்போ இந்த பாகிஸ்தானில் ஆபரேஷன் சிந்தூர் ஃபேஸ் 1ல நம்ம பண்ண மாதிரி போட்டு தம்சம் பண்ணி முடிச்சு விட்டுறலாம். இங்கே ப்ராப்ளம் வந்து இன்டைரக்ட் த்ரெட்ஸ். நான் சொன்னது வந்து தீவிரவாத குழுக்கள் மூலமா. இப்போ பாகிஸ்தானில் எப்படி தீவிரவாத குழுக்கள் இருக்கோ, கல்ச்சுரல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த வெஸ்ட் பாகிஸ்தான் வில் ஆல்வேஸ் கோ டு ஈஸ்ட் பாகிஸ்தான். அப்படியே அது கலாச்சாரம், அதாவது அவங்களுடைய கலாச்சார ரீதியான தொடர்பு தானே. 1971 முன்னாடி 2 பேரும் ஒன்னா தானே இருந்தாங்க. பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பங்காளிகள் ஜெயிச்சுட்டாங்க 1970 எலெக்ஷன்ல. வெஸ்ட் ஈஸ்ட் ரெண்டுத்துக்குமே பிரதமரா பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வரணுன்றதுக்காக தான் இவங்க போராட்டம் ஆரம்பிச்சாங்க. அது நடக்கல. அந்த பிரிவினை தான் தவிர மற்றபடி பேஸ் எல்லாமே ஒன்று தானே. நீங்க வந்து அதாவது நீங்க சண்டைன்றது மொழி பிரச்சனை. அந்த மொழியில இருக்கக்கூடிய சில ஜாதிகள் அங்க பாகிஸ்தான் முழுமையாக ஆளக்கூடாதுன்ற ஒரு அந்த ஸ்டெப் ராங்கான எடுத்ததுனால அவங்க அந்த பங்களாதேஷை விட்டுட்டாங்க. இப்போ பெனவலண்டா வந்து ஓகே, நீ வந்து உங்க ஆள் உட்காந்துக்கோ, டெப்டி பிரைம் மினிஸ்டர் நம்ம ஊர்ல அரசியல் கட்சிகள்லாம் போடுற மாதிரி நீ டெப்டி சீஃப் மினிஸ்டரா உட்காந்துக்கோன்னு சொல்ற மாதிரி. ஸோ டெப்டி பிரைம் மினிஸ்டர் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்கான பாசிபிலிட்டி கூட நீங்க ஐ ஒன்ட் ரூல் அவுட். ஆக்சுவலா இங்க ப்ராப்ளம் வந்து ஒன்று தான். கலாச்சார ரீதியாக பங்களாதேஷும் பாகிஸ்தானும் ஒரே தான். அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. இது யூ ஹாவ் டு சூஸ் அபவுட் எது வந்து லெசர் ஈவில்ன்ற மாதிரி தான் நம்ம போகணுமே தவிர 2 பேருமே ஒன்று தான். நீங்கள் எவ்வளோதான் பால் ஊற்றினாலும் பாம்பு விஷம் தான் கக்கும். அந்த மாதிரி நீங்கள் பங்களாதேஷை நீங்கள் முதல்ல யூ ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதான் நான் சொன்னேன் 1971 அதாவது நம்ம வந்து டீராடிகலைஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ பங்களாதேஷோட கண்ட்ரோல் நம்ம எடுத்துட்டு இருக்கலாம். நாம் வந்து அப்போ விட்டுட்டு இப்போ வந்து நீ வந்து
நல்லா வளர்ந்துருச்சுப்பா பாம்பு பெருசாக விஷம்லாம் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நீ அந்த விஷத்தை எடுனா முடியாது. இப்போ கொஞ்சம் கஷ்டம், லேட் தான் ஆகும். அதனால தான் திருப்பி சொன்னேன், பாகிஸ்தானோடைய முடிவு தான் பங்களாதேஷோட முடிவாகவும் இருக்கும். பாகிஸ்தான் ரொம்ப நல்லா இருக்கா, நீங்கள் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையும் தீவிரவாத முகாம்களையும் மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான். அதோடைய கல்ச்சுரல் எக்ஸ்டென்ட் ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி அதுதான் பங்களாதேஷ். இப்போ திரும்பி மாறுது ஈஸ்ட் பாகிஸ்தானா, அங்கே பதிலடி கொடுத்த மாதிரி இங்கே பதிலடி கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி ரொம்ப அமைதியான முறையிலலாம் பதிலடி கொடுக்க முடியாது. ஸோ அவன் எந்த மாதிரி பேசிஸில் நம்ம கூட எங்கேஜ் பண்ணுறானோ அந்த பேசிஸ்லாம் நம்ம எங்கேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம ரெடியானா நம்ம ரெடி. முன்ன மாதிரி நம்ம வந்து 1971 நம்ம வெயிட் ஃபார் ஒரு மாச கணக்கில் நம்ம வெயிட் பண்ணி தான் அதை இது பண்ணோம். இப்போ நம்ம ரெடியாக தான் இருக்கோம். நம்மளுடைய ராணுவ தளபதி வந்து சுற்றி பங்களாதேஷ் 3 பக்கம் இந்தியா. ஓகே. ஸோ நம்ம ரெடியாக தான் இருக்கோம். நீ தாண்டினா அவ்வளோதான். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா அவன் அந்த மாதிரி தாண்ட மாட்டான். ராணுவ ரீதியான நடவடிக்கை பங்களாதேஷ் கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அது வந்து வேற மாதிரி தான். அதாவது இன்டைரக்டா நம்ம நாட்டில் உள்நாட்டுக்குள்ள கிளர்ச்சி ஏற்படுத்துறது, உள்நாட்டில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்துறது, இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மனசை மூல செலவு பண்ணி ஒரு 10 பேரை வச்சு உள்ளுக்குள்ள ஏதாவது பண்றது, இந்த மாதிரி வேலையை தான் வந்து பங்களாதேஷால பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனால் டெமோகிராஃபி ஆஃப் வெஸ்ட் பெங்கால் யூ கேனாட் ரூல் அவுட். ஸோ வங்காள மொழி பேசக்கூடிய பங்களாதேஷிகளும் நம்மளுடைய மேற்கு வங்க மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது இன ரீதியாக ஒன்று. ஸோ நான் வந்து பார்டரை பிரித்தது வந்து ரீசன் வந்து அப்போ மதம் ரீதியாக துண்டாடப்பட்டது. ஆனால் அவங்களால இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமானா முடியும். ஓகேவா? ஸோ நான் சொல்ல வரது வந்து நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாமல் நம்ம பார்த்துக்கிறது நம்மளுடைய பெரிய கடமை. அதே மாதிரி ரோஹிங்கியாஸ் வந்து எங்கேருந்து போனாங்க? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இங்கே லோக்கலாக இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க இன்ஃபில்ட்ரேட் ஆகி இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் பங்களாதேஷிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? எத்தனை பேர் மேற்கு வங்கத்துலேருந்து வந்த மாதிரி காமிக்கிறாங்க? ஸோ அப்போ இங்கே வந்து உங்களால் ஒரு அமைதியை குலைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு தீவிரவாத தாக்குதலோ ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கான முன்னேற்பாடோ மாத்திரம்தான் பங்களாதேஷால் டைரெக்டாக செய்ய முடியுமே தவிர டைரெக்டாக ஆர்மி மூலமாக ஒரு பெரிய ப்ரெஷர் வந்து வருமானா அமெரிக்கா பேக்கிங் தான் வரும். ஓகே. பங்களாதேஷால் ஒன்றும் பண்ண முடியாது. பாகிஸ்தானுடைய பேக்கிங்கில், பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா பேக்கிங்கில், டர்க்கி பேக்கிங்கில் இன்டைரக்டாக வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ப்ரெஷர் இருக்கானா ராணுவ ரீதியான ப்ரெஷர் இல்லை, ஆனால் இன்டெலிஜென்ஸ் ரீதியான ப்ரெஷர் நம்மளுக்கு இருக்குது. அது எப்போவுமே இருக்குது. 1947 இருக்குது. சின்ஸ் ஃபார்மேஷன் நம்மளுக்கு வந்து வாஜ்பாய் அவர்கள் சொல்லுவார், நாளைக்கு அவருடைய பிறந்த நாள். ஸோ அவர் வந்து சொல்லுவார், உங்களுடைய நண்பரை தேர்ந்தெடுப்பது உங்களுடைய உரிமை, நீங்கள் யார் வேணால் தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் உங்களோட நெய்பரை தேர்ந்தெடுக்கிறது உங்களால் முடியாது. ஸோ அதை நம்ம அந்த கலாச்சார ரீதியாக நம்மளுக்கு வந்த 2 நெய்பர், எல்லா நெய்பருமே வந்து தலையில் விதிக்கப்பட்ட ஒரு அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அதனால இது வந்து அழுத்தமா அப்படின்னா அழுத்தம், ஆனால் த்ரெட்டானா இல்லை. அழுத்தமுக்கும் த்ரெட்டுக்கும் வித்தியாசம். ஓகே. இந்த பாகிஸ்தானாக இருக்கட்டும், மியான்மர், இப்போ பார்த்தோம் சமீபத்தில் பார்த்தோம்னா பங்களாதேஷ், இப்படி சுற்றி இந்தியாவை சுற்றி உள்ள எல்லா கண்ட்ரிஸுமே வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுனால இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு தான் இந்த செக் எல்லாமே. ஏன்னா சுற்றி உள்ள எல்லா நாடுகளும் இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். பாகிஸ்தானை பின்னாடிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறது யாரு? பாகிஸ்தானால தனித்து இயங்க முடியுமா? முடியாது. ஸோ ஒரு பக்கம் சைனா ஹெல்ப் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் யூகே, யூஎஸ், டர்க்கி 3 பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்க போடுற சோறில் தான் வளர்க்குற இந்த ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் மாதிரி தான் பாகிஸ்தான். அதாவது அந்த ரீஜனில் ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒரு டாக்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் சரி, சைனாவும் சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு நாய்க்கு சோறு போட்டு வளர்க்குறது தான் பாகிஸ்தான். நான் சொல்கிற வார்த்தை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் அப்படி தான் உண்மை. ஏன்னா தனியாக அவங்களால எதாவது பண்ண முடியுமா? இன்னைக்கு கூட என்ன இந்தியா அடிச்சுட்டு உடனே நேரம் எங்கே போகிறீங்க? காலில் கல் அடிச்சிட்டாங்கன்னு ஓரமாக போய் காலை காமிச்சிட்டு இருக்க. நீ போய் ட்ரம்ப் கிட்ட தான் காலை காமிக்கிற, வால் அடிபட்டுருச்சுன்னு காமிக்கிற. மற்றபடி உன்னால் எதாவது செய்ய முடியுமா? உன்னால் செய்ய முடியாது. ஆனால் உனக்கு ஆத்திரம் மாத்திரம் இருக்குது. அந்த ஆத்திரம் ஏன் வருது அப்படின்னா யூ ஆர் இன்டாக்ட்ரினேட்டட் பை ஸோ அண்ட் ஸோ பர்சன்ஸ். ஸோ அப்போ இருக்கும்போது பாகிஸ்தான் நம்மளோட சேர்றதுக்கு ரெடியாக இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ரெடியாக இருந்தால் அந்த ஆட்சியை கவுப்பதற்காக பேக்ரவுண்டில் இருக்குது. பங்களாதேஷ் ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தது. ஷேக் ஹசீனா நம்மளோட ஒழுங்காக தான் ஒரு நல்ல உறவுகளை இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருந்தது. ஆட்சியை கவுத்தது யார் அப்படின்ற கேள்வி தான். நேபாள் ஒழுங்காக தான் மன்னராட்சி இருந்தது. மன்னராட்சி முறையை கவுத்து ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சியை கொண்டு வந்தது யார்? ஸோ அது நம்மளுடைய கிழக்கு பகுதியிலேருந்து வந்த பிரச்சனை. ஓகே. அதை மாற்றுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு, 10-15 வருஷம் ஆச்சு அதை மாற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் இப்போ நேபாளில் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தது யார் திரும்ப? ஸோ அது டேட்டாவே சொல்கிறாங்க, யூஎஸ் தான் நேபாள் ஆட்சி மாற்றம் நடந்ததுன்ட்டு. மியான்மரில் அடுத்தது வரப்போகுது. மியான்மரில் ஒழுங்காக தான் இருந்தது, மாற்றம் கொண்டு வந்தது. அதான் கேள்வி. இப்போ செக் யாருக்குன்னா இந்தியாவுக்கு தான். ஏன்னா இந்தியா ஸ்டேபிளாக இருக்குது. இந்தியாவோட ஸ்டெபிலிட்டி, அதாவது
ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு. நம்மளுக்கு த்ரெட் வந்து வெஸ்டர்ன் சைடு மற்றொரு இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஈஸ்டர்ன் சைட்லயும் இருக்கு. ஓகே, சைனாக்கு வந்து ஸ்ட்ராங்கர் இந்தியா வேணுமானா வேணாம், ஆமா. யூஎஸ்க்கு வந்து ஸ்ட்ராங்கர் இந்தியா வேணுமா வேணாம். ஆனா யூஎஸ்க்கு சைனாவை கவுண்டர் பண்றதுக்காக ஸ்ட்ராங்கர் இந்தியா வேணும், சைனாவுக்கு வெஸ்ட்டை கவுண்டர் பண்றதுக்காக ஸ்ட்ராங்கர் இந்தியா வேணும். இங்க இந்தியா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆனா அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கணும். ஓகே, அது வந்து இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கிட்ட இருக்கும்போது கண்டிப்பா நடக்காது. ஓகே. இந்தோ பசிபிக் ஓசன்ல அவங்களுடைய கையும் ஓங்கி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பங்களாதேஷ் அவங்களும் ஒரு தடவை ஆப்ரேட் பண்றதா. நீங்க இந்தோ பசிபிக்னு சொன்னீங்கல்ல, இந்த வார்த்தை வந்தது இப்போ வந்து ரீசெண்டா ஒரு 10 வருஷமா தான் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. அது முன்னாடி ஆசியா பசிபிக் தான் இருந்தது. ஸோ அந்த இந்தோ பசிபிக்னு வந்ததுக்கான ரீசன் சைனா வந்து ரொம்ப ஆடிட்டாங்க, அதனால ஒன்றும் பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலன்றதுக்காக இந்தியாவை கொண்டு வந்து உள்ள நடுவில் உட்கார வச்சு இந்தோ பசிபிக்ன்ற வார்த்தையை கொண்டு வராங்க. அது ஆசியா பசிபிக்ன்ற மாதிரி இருந்தது. ஸோ இவங்களுக்கு வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம். ஜப்பானோடைய ஃபினான்ஷியல் கிரன்ச்சுக்கு காரணம் யாருன்னு பாருங்க. ஜப்பான் வாஸ் டூயிங் வெல் 1990s, 80s to 90s. அவங்க வந்து நீங்கள் சின்ன பையனாக இருந்திருப்பீங்க மேபி அந்த டைமில். பேனாலாம் கூட இப்போ மேட் இன் சைனா வருது இல்லையா, அந்த மாதிரி மேட் இன் ஜப்பான் தான் நாங்கள் யூஸ் பண்ணும் போதெல்லாம் மேட் இன் ஜப்பான். ஹீரோ பென்லாம் மேட் இன் ஜப்பான் தான் வரும். ஸோ ஜப்பான் வாஸ் லைக் சைனா அப்போ. ஸோ எப்போ ஜிடிபி நல்லா சுப்பீரியராக போதோ, சைனா இன்னைக்கு ஜிடிபி நல்லா வருதுன்னொடனே அமுக்கிறதுக்காக இந்தியாவை தேடுறாங்கல்ல. ஜப்பான் இதே மாதிரி அவங்களோட வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்க நாடோடைய ஜிடிபியை விட என்னைக்கு ஜப்பானோடைய ஜிடிபி அவுட்ஸ்மார்ட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய டெக்னாலஜி அவங்களுடைய கல்ச்சர் எப்போ அவுட்ஸ்மார்ட் பண்ணுதோ போட்டு அழுத்து. ஸோ அப்புறமா சைனாவை உன்னால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அடுத்தது இந்தியா. ஸோ இந்த மாதிரி ஆள் மாற்றி தேடுறாங்க ஒரே ஹெகிமனியை காப்பாற்றுறதுக்கு. அப்படி தான் இருக்குது. அதனால் பங்களாதேஷை வந்து இவங்க வந்து பகடக்காயை யூஸ் பண்ணாலும் என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த ரீஜனில் இந்தியாவை டீஸ்டெபிலைஸ் இப்போ பண்ண முடியாது. ஓகேவா? மேபி இப்போ இந்த 240 சீட்டு 30 சீட்டு வெளியிலேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நினச்சிங்கன்னா அதுவும் இப்போ கிடையாது. ஏன்னா நீங்கள் முன்னாடி மாதிரி இந்தியாவை வந்து கூட்டணி ஆட்சி இருக்குன்றதுனால நீங்கள் வந்து காலில் போட்டு மெரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் நினச்சதுன்னா இட் இஸ் ராங் டைம். சைனாவுமே அதே தான். ஸோ இப்போ இந்தியன்ஸ் வந்து மூச்சுக்கிட்டாங்க, முன்ன மாதிரி இல்லை. சரியா? அது வந்து நீங்கள் ரொம்ப டீஸ்டெபிலைஸ்லாம் பண்ணால், சுற்றி இருக்க டீஸ்டெபிலைஸ் பண்ணால் இந்தியா டீஸ்டெபிலைஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அது நடக்க போகிறது இல்லை. இந்தியா வில் பிளே த வெயிட் அண்ட் எவ்வளோ வெயிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வெயிட் பண்ணி தான் அந்த கேம் ஆடுவோம். அதனால் இந்தியா வந்து ஏங்க ட்ரம்ப் நேற்று கூட சொல்லியிருக்காரு, நேற்றுக்கு முத்த உதிர்த்திருக்காரு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போரை நான் நிறுத்தினேன்னு 50வது தடவை சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் இந்தியா ஏதாவது பதில் சொல்லிச்சா? சொல்ல தேவையில்லை, சொல்லணும்னு அவசியமும் இல்லை. அந்த அமைதி இருக்கு இல்லையா, அந்த அமைதியை நம்ம கடைபிடித்து தான் ஆக வேண்டும். இந்த டீஸ்டெபிலைசேஷன் சுற்றி இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கான செக்கு, நம்மளுக்கான கொக்கி. மீன் கம்முன்னு தான் இருக்கணும். குழம்புன குட்டியில் மீன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது ரெண்டு பக்கமும் இருக்காங்க. நாம் வந்து வி ஹாவ் டு வெயிட். ஸோ நம்ம இது மாதிரி எல்லா நாடும் பண்ணியிருக்கு. ஏன் நம்ம ஊரில் நம்மளுடைய சோஷியல் மீடியா வாரியர்ஸ்லாம் பங்களாதேஷை ஒரே நாளில் பிடிச்சிருக்கோம், நம்ம இந்துக்கள் 1946 லட்சக்கணக்கான பேர் சாவடிச்சிருக்காங்க, நீங்கள் ஒரே ஒரு இந்து கொல்லப்பட்டதை வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக பேசிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு மீடியாலாம் இல்லை, அதாவது லைவாக காமிக்கிற அளவுக்கு மீடியா இல்லைன்ற வீடியோஸ்லாம் இல்லைன்றதுனால 1946 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி செத்து போனவங்களோட உயிரெலாம் உயிர் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்லை அங்கே நடந்த அதாவது கோரமான சம்பவங்கள்லாம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் இப்போதைக்கு நம்ம வந்து அமைதியாக தான் இருந்தாகணும். நீங்கள் எவ்வளோ வேணால் இது பண்ணாலும் நம்மளை நகர்த்துறதுக்காக, நம்மளோட வளர்ச்சியை நிறுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்மளை வந்து எவ்வளோ பொறுமை காக்க வேண்டும்ன்ற நிர்பந்தம் நம்மளுக்கு இருக்குது. இட் இஸ் நாட் லைக் நம்மளால் பண்ணவே முடியாதுன்னா கிடையாது, பண்ணணுன்றது அவனோட எண்ணம். பண்ணாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய வேலை. இப்போ நம்ம பண்ணாமல் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறது முக்கியமா, நான் மார்த்தட்டிக்கு நான் ஒன்று பண்ணி காமிச்சிட்டேன்னு முக்கியமா? ஜெயிக்கிறது தான் முக்கியம். வாய் திறந்து பேசணும்னு அவசியமே இல்லை. ஜெயிக்கணும்னா சில சமயத்தில் அமைதியாக தான் இருந்தாகணும். பங்களாதேஷை நம்ம இப்படி தான் டேக்கிள் பண்ணி ஆகணும். பங்களாதேஷில் இன்னைக்கு மொத்தம் இந்துக்கள் சாவடிக்கலை. பங்களாதேஷில் இந்துக்கள் 1900லேருந்து செத்துன்னு இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, லட்சக்கணக்கான பேர் செத்துட்டு இருக்காங்க. டாக்கா யூனிவர்சிட்டிலையும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகத்திலையும் எழுதுறது என்னென்னா, இந்துக்கள் இந்தியாவுக்கு போகிறார்கள், இந்தியாவில் போய், அதாவது இல்லீகலாக போனாலும் பரவாயில்ல, இந்தியாவில் போய் இருக்கேன்னு சொல்கிறான். படித்தவன் மேற்கத்திய நாடுகள் போகிறான், இங்கே அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, நம்ம வி ஆர் லூசிங் டைவர்சிட்டின்னு அவங்க ரிசர்ச் ஆர்டிக்கலை எழுதுறாங்க. இந்தியா வந்து அப்படி வரக்கூடிய இந்துக்களை எப்படி எடுத்துக்கிறது, சிஏஏ எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறதோடைய விஷயத்தை மாத்திரம்தான் நம்ம பார்க்கணும். அங்கேருந்து வரக்கூடிய இந்து சகோதரர்களை எப்படி அரவணைத்து அவங்களுக்கு இங்கே நம்மளுக்கும் வேலை வாய்ப்பு வேணும், அவன் வந்துட்டான்னா நம்மளுக்கும் வேலை போகும். புரியுதா? இப்போ வந்து நல்ல ஜோஷில் சொல்லுவோம், வா எல்லா இந்துக்களையும் கூப்பிட்டுக்கலான்னு. அவன் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பெரிய கூட்டு குடும்பத்தில் இருக்கோம். ஸோ இங்கே பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தனை நீங்கள் கூப்பிட்றீங்க,
ஓகேவா? என்னதான் நம்ம கசினாக இருந்தாலும் வெளிலேருந்து கூப்பிடுறீங்க நீங்கள். இப்போ அவனுக்கும் நேற்று சேர்த்து தான் நீங்கள் சம்பாதிக்கணும். இப்போ அவனுக்கும் வேலை வேணும். அவன் சும்மா உட்கார முடியாது. ஸோ இப்போ இதெல்லாம் யோசிச்சிட பிறகு தான் நீங்கள் அவங்களுக்கு கூப்பிட முடியும். நீங்கள் வாவான்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து தோக்கிறது வேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்தியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கே தவிர we have to wait and play this game. ரொம்ப நாள் ஆகும். நம்ம வந்து எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நாள் சொல்யூஷன்லாம் பங்களாதேஷ் இஷ்யூக்கும் பாகிஸ்தான் இஷ்யூக்கும் நடக்காது. ஸோ we have to wait. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் உலக அரசியல் அடுத்தடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கு அப்படின்னு. இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை பற்றி ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த் சார். ஜெயின் சார்.